செம்பருத்தி powered by அருண் ஐஸ்கிரீம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் எங்கும் எங்கெங்கும் பொமிஸ் நைட்டிஸ். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. கடவுளே, பெரியக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். சுந்தரம், சொல்லுங்க சின்ன தம்பி. இதுக்கு முன்னாடி ஆத்தூர் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? பெரிய தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் ஐயாவும் இந்த கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க கூட வந்திருக்கேன். நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாவும் ஐயாவும் இந்த கோயிலுக்கு மறுபடியும் வந்தாங்க. அப்போ இதே மாதிரி நான் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தேன். இன்னும் ரொம்ப தூரம் போறோமா சுந்தரம்? இல்ல, வந்துட்டோம் பெரிய தம்பி. 10 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே. மாத்து வண்டி ஓட்டிட்டு போடா. விடுங்க சுந்தரம், நீங்க மெதுவா போங்க. கடவுளே, தாலி வேற கிணத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்ப எப்படி எடுக்கிறது? இதான் பெரிய தம்பி அந்த கோயில். நல்லா வேண்டிக்கிங்க. வாங்க, குருஜியை போய் பார்க்கலாம். வாங்க. ஓகே சுந்தரம். வணக்கம் குருஜி. வா சுந்தரம், நல்லா இருக்கியா? அம்மா வீட்டுல இருக்கிற எனக்கு என்னங்க குறை வந்துட போகுது. நான் நல்லா இருக்கேன் குருஜி. அவரு பெரிய தம்பி. நல்லா இருப்பா. இவர் தான் சின்ன தம்பி. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பா. அம்மா எல்லா விஷயங்களையும் எனக்கு போன்ல சொல்லிட்டாங்க. நான் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் போய் இந்த குளத்துல கிழக்கு பக்கமா பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தோஷங்கள் நீங்கணும்னு அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க, நல்லது. அருண், வா போலாம். தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் போய் குளிக்கிறதுக்கு வேஷ்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. சரி சுந்தரம். தம்பி, நீங்க குளிச்சுட்டு வாங்க. நான் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஓகே. சரி சுந்தரம்.
காப்பாத்துங்க. பார்வதி, பார்வதி, யாராவது வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, பார்வதி, பார்வதி, காப்பாத்துங்க. யாராவது வாங்க, பார்வதி கிணறுல விழுந்துட்டா, வாங்க ஓடியாங்க. பார்வதி கிணத்துல விழுந்துட்டா. கயிறு எடுத்துனோடா. நீ குதிரா, நான் போய் கயிறு எடுத்து வரேன். காப்பாத்துங்க. சீக்கிரம். ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ? ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ எந்திரி ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? மெதுவா ப்ரோ எந்திரி ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்னாச்சு தெரியலையே. ப்ரோ ப்ரோ எந்திரி ப்ரோ. எந்திரி ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ என்னாச்சு பார்வதி? நீ எப்படி கிணத்துல விழுந்த? தெரியாம விழுந்துட்டேன்க்கா. என்ன தெரியாம விழுந்துட்ட? தடுப்பு சவர் இருக்கும்போது எப்படி விழுந்த? அது துணி துவைக்க சோப்பு போட்டுட்டு இருந்தேனா, தண்ணி பத்தலன்னு தண்ணிய இழுக்கிறதுக்கு பக்கெட்ட உள்ள விட்டேன். கையில சோப்பு, கீழே தரையிலயும் சோப்பு, அதான் வழுக்கி விழுந்துட்டேன். ஏமா நீ உண்மையதானம்மா சொல்ற? அப்பா கிட்ட சண்டை கிட்ட போட்டுட்டு போயிச்சிட்டு குதிக்கல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தவறிதான் விழுந்தேன். சரி சரி, அடி எதுவும் படல இல்லம்மா? இல்ல. சரி பார்வதி, நீ முதல்ல போய் துணிய மாத்து. எல்லாம் ஈரமா இருக்கு பாரு. அம்மா, பார்வதி பயந்துருக்கோம், நீ கொஞ்சம் துணையா கூட இருமா. சரிங்க. சரிம்மா சரிம்மா, வாப்பா போலாம். வாங்க வாங்க, வேலையை பார்க்கலாம். இந்த பார்வதி பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? ஐயோ, இவங்க கூட இருந்தா நம்மளால முந்தானில இருந்து தாலியை எடுக்க முடியாதே. என்ன பார்வதி யோசிச்சுட்டு இருக்க? பாபா துணிய மாத்து. நான் மாத்திக்கிறேன்க்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. பரவாயில்ல பார்வதி, கொஞ்ச நேரம் உனக்கு துணையா நான் கூடவே இருக்கேன். நடந்ததை நினைச்சு நீ ரொம்ப பயந்து போயிருப்ப. துணையெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா, நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா நீ போக சொல்ற. சரி நான் போறேன். ஆனா பார்வதி, நீ துணிய மாத்திட்டு உடனே வேலைக்கு வந்துடாத. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வந்தா போதும். சரிக்கா. ப்ரோ 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 இங்க பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ஐயோ ப்ரோ 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 ப்ரோ. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. ப்ரோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ஐயோ எங்க போனாருன்னு தெரியலையே. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ இங்க பாரு ப்ரோ.
கடவுளே, பெரியயாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவர் நல்லபடியா வீடு வந்து சேரணும். ப்ரோ ப்ரோ என்ன பாரு ப்ரோ. ஐயோ ப்ரோ, கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ, ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, பாரு ப்ரோ. என்ன சுந்தரம், சுந்தரம் ப்ரோ. சுந்தரம், குருஜி, ரொம்ப நேரமாச்சு, 2 பேரையும் இன்னும் காணோம். நீ போய் கூட்டிட்டு வா, பூஜைக்கு நேரமாச்சு. சரிங்க குருஜி. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, இங்க பாரு ப்ரோ. நீ இல்லாம நான் எப்படி ப்ரோ வீட்டுக்கு போவேன்? இங்க பாரு ப்ரோ. ஐயோ, அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ப்ரோ? இங்க பாரு ப்ரோ, எந்திரி ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு ப்ரோ. பாரு ப்ரோ. சின்ன தம்பி, சின்ன தம்பி, ஐயோ என்னாச்சு? பெரிய தம்பிக்கு என்னாச்சு? என்னன்னே தெரியல சுந்தரம். ப்ரோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சுந்தரம். பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, கண்ணை திறந்து பாருங்களேன், பாருங்களேன் பெரிய தம்பி. ஐயோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ. பெரிய தம்பி, ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. பெரிய தம்பி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பெரிய தம்பி, பெரிய தம்பி, கண்ணை திறந்து பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெரிய தம்பி, கண்ணை திறந்து பாரு ப்ரோ. திறந்து பாருங்க. பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, சின்ன தம்பி, நான் போய் குருஜியை கூட்டிட்டு வரேன். சரி சுந்தரம். குருஜி, சீக்கிரம் சுந்தரம். ப்ரோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, இங்க பாரு ப்ரோ. வாங்க குருஜி, வந்து பாருங்களேன். ப்ரோ வந்து பாரு. எந்திரி ப்ரோ. இங்க இருக்காரு, வாங்க குருஜி. என்னாச்சு குருஜி? என்னன்னே தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. ரொம்ப பயமா இருக்கு குருஜி. ப்ரோ சீக்கிரம், சீக்கிரமா ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் பிடிங்க சுந்தரம். பாத்து 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 சுந்தரம், ஜாக்கிரதை. சீக்கிரம் சுந்தரம். போங்க போங்க. வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. ரொம்ப பயமா இருக்கு சுந்தரம். பெரிய தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. பெரிய தம்பி, கண்ணை திறந்து பாருங்க தம்பி. ப்ரோ 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 டாக்டர், 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 என்னாச்சு? திடீர்னு தண்ணியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. என்னன்னு பாருங்க டாக்டர். ப்ரோ டோன்ட் வரி, ப்ளீஸ் பி காம். என்னாச்சு அருண்? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாரு? களத்துல இறங்கி பூஜை பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர். திடீர்னு ப்ரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்ப இருந்து பேச்சு மூச்சு இல்ல டாக்டர். பயமா இருக்கு டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். தம்பிய மயக்கத்துல இருந்து தெளிய வைங்க டாக்டர். தைரியமா இருங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். வாட் பாய், உள்ள கொண்டு வாங்க. ஓகே சார். சார் நீங்களே இங்கே வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சின்ன தம்பி, உடனே அம்மாவுக்கு தகவல் சொல்லிடுங்க. ப்ரோக்கு ஒண்ணுனா அம்மானால தாங்கிக்க முடியாதே.
இத நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா ப்ரோக்கு இப்படி ஆயிடுச்சே. அழாதீங்க. பெரிய தம்பியோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒண்ணு ஆகாது. சீக்கிரமா கண்ணு முடிச்சிடுவாரு. தைரியமா இருங்க. நீங்க முதல்ல அம்மாவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லுங்க. ஆமா தம்பி, முதல்ல அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. போன் சுந்தரம், போன் கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க ப்ரோ கூட இருங்க. சரி. அக்கா என்ன? இல்ல, அருணுக்கு போன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாங்களா? இல்லையே, எனக்கு யாரும் போன் பண்ணலையே. நான் கூட ஆதிக்கு போன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்க போயிருக்கிறது இன்டீரியர் ஏரியா, அதனால சிக்னல் கிடைக்காம இருக்கலாம். கரெக்ட். அதுவும் இல்லாம சாமி கும்பிட போயிருக்கிறதுனால பூஜை முடியற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னு ஆதி அருணும் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம்ல. நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு இல்லக்கா, அவங்க 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பும் போதே இந்த பார்வதி அபசகுனம் பிடிச்ச மாதிரி கண்ணு துடிக்குது அது எதுன்னு பேசினாலா, அதான் போன் வரல கிடைக்கலன்னதும் எனக்கு ஒரே பதட்டமா போச்சு. வனஜா, தேவையில்லாம இப்ப நீ புது குழப்பத்தை ஏற்படுத்தாத, புரியுதா? புரிஞ்சதுக்கா. விஜயா மேடம், ஆதிக்கு போன் பண்ணு. ஓகே மேடம். மேடம், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன் எடு. ஓகே சார். குடு. என்னங்க மேடம்? ஹலோ அம்மா. அருண், அம்மா. அருண் அழறியா? ஏன் அழற? என்ன ஆச்சு? அழறானா? அருண் என்ன ஆச்சு? மா, ப்ரோ. ஆதிக்கு என்ன ஆச்சு? அழாம சொல்லு அருண், அழாம சொல்லு. பி காம். மா, ப்ரோ. ஆதிக்கு என்ன? களத்துல இறங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது. அருண் அழாம ஆதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ப்ரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா. அக்கா. என்ன கிலா? சொல்ல கிலா. என்ன பண்றதுன்னே தெரியலமா. ப்ரோவை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோமா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்ன கிலா? சொல்ல கிலா. அக்கா, அக்கா என்னக்கா ஆச்சு? அண்ணி என்ன ஆச்சு? அண்ணி என்னாச்சு? என்னாச்சு அத்தை? ஆதி ஹாஸ்பிட்டல். நம்ம ஆதிக்கு என்ன கிலா? சொல்ல கிலா. அத்தை ப்ளீஸ் சொல்லுங்க, என்னாச்சு? அக்கா என்னக்கா சொல்லுங்க. ஆதி ஹாஸ்பிட்டல், ஆதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கோம். ஐயோ, ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? நம்ம ஆதிக்கு ஒண்ணு ஆகாத கிலா. ஐயோ, ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அருண், ஆதிக்கு ஒண்ணு ஆகாத கிலா. ஒண்ணு ஆகாது. ஒண்ணு ஆகாது கிலா. ஒண்ணு ஆகாது. அக்கா, ஆதி. அக்கா, ஆதிக்கு கிலா. அக்கா, ஆதி.
அகிலா தாலி வேற கரண்ட் கிணத்துல விழுந்துருச்சு. பெரியய்யா, நீங்க வேற குளத்துல குளிக்க போயிருக்கீங்க. நீங்க நல்லபடியா வீடு வந்து சேரணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது பெரியய்யா. பார்வதி, 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 பார்வதி. என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு பார்வதி. என்னக்கா சொல்றீங்க? என்ன நடந்தது? பெரியய்யாவும் சின்னையாவும் ஆத்தோர அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனாங்கல்ல. ஆமா. அங்க குளத்துல குளிக்கும் போது பெரியய்யாவை ஏதோ கடிச்சு மயக்க போட்டு விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் சின்னையா தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காராம். இப்ப பெரியய்யா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காராம்.